கம்யூனிஸ்ட்னாலே போராட்டம் ஒரு புரட்சி மூட தான் இருப்பாங்க. இப்போ அந்த புரட்சி மூட அண்ணா அறிவாலயத்திலே காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் அதிகமான தொகுதி வாங்கிட்டாங்க, அப்போ நாங்கள் மட்டும் என்ன, எங்களுக்கும் வேணும்னு இருக்காங்க. ஏன்னா சீட்டே குறைக்கப்படாதான் டாக்கு இருக்கு இது வரைக்குமே. அதையும் தான் சொல்லியிருக்காங்க கம்யூனிஸ்ட் கிட்ட. 6 இருந்து 5 வாங்கிக்கோங்கன்னு இருக்காங்க. ஏன்னா 6 நின்று நீங்கள் 2 தான் ஜெயிச்சிங்க, அதுக்கே ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கு. அப்படி கம்மியாக வாங்கிக்கோன்னு சொன்னோன்னே இவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. இப்போ அதிகமான சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கரார் காட்டிக்கிட்டு இருக்காரு. சொல்லியிருக்காராம் அண்ணா அறிவாலயத்தில் நிர்வாகிகள்ட்ட எல்லாமே, இன்னைக்கு நைட்டுக்குள்ளார பேசி நல்ல முடிவா சொல்றோம்னு இருக்காங்களாம். அதனால அதிகமான சீட்டு 6 அல்லது 7 அல்லது 8 வாங்கிடுவோம் இருக்காரு அவரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 5 அல்லது 4 இருக்காங்க. இல்ல 2 இல்ல, நீங்க ஆதரவு மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லுவாங்க போல திமுக. பட் நம்ம உண்மையிலே பார்க்கும்போது களத்தில் கம்யூனிஸ்ட் விசிகா இவங்கெல்லாம் தான் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. பட் வேலை பார்க்குற எங்களுக்கு சீட்டு இல்லை, காங்கிரஸுக்கும் தேமுதிகவுக்கும் நாங்கள் வேலை பார்க்கணுமாங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. சரி, ஓகே, திமுக தலைமை என்ன முடிவெடுக்குதுன்னு பார்ப்போம்.